கையில் வைத்தடி போற்றுகின்றேனே. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம். காலபுருஷனின் 3ஆம் வீடு மிதுன ராசியாகும். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே காட்சியளிப்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பாகவே இருக்கும். இடத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் சாமர்த்தியசாலிகள் நீங்கள். உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் எனும் வேட்கை கொண்டவர்கள். பலமொழி கற்றவர்கள். எல்லோரிடமும் இணக்கமாக செல்லும் இயல்புடையவர்கள். இளமைக்கும் அழகிற்கும் காரணமான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதால் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் காதல் திருமணமே செய்கின்றனர். நீங்கள் திருமணத்திற்கு வரம் பார்க்கும் பொழுது உபய ராசிகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் ஜாதகம் பார்க்காதீர்கள். ஜாதகம் பார்ப்பீர்கள் என்றால் காதலிக்காதீர்கள். ஏனென்றால் காதல் என்பது வசிய பொருத்தத்தின் அடிப்படையில் அமைவது. உபயராசிக்காரர்களை நீங்கள் திருமணம் செய்தால் இரவில் நீங்கள் உறங்கச் சென்றதற்கும் உறங்குவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் உங்கள் கண்ணீரை துடைப்பது உங்கள் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்க மாட்டார்கள். உங்கள் தலையணையாக மட்டுமே இருக்கும். ஏனென்றால் உங்கள் கண்ணீருக்கு காரணமே அவர்களாகத்தான் இருப்பார்கள். மிதுனத்திற்கு 7 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதிகள் மாரக ஸ்தானாதிபதியாகவும் பாதக ஸ்தானாதிபதியாகவும் வருவதே இதற்கு காரணமாகும். தற்பொழுதைய கோச்சாரத்தின்படி குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மிதுன ராசிக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசியில் கேது